தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே குழந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்ற இளம் பெண்ணை காலால் எட்டி உதைத்து வனத்துறை ஊழியர்கள் அத்துமீறியதாக புகார் எழுந்துள்ளது. ஏமனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண் அம்சா தனது குழந்தை மற்றும் மாமனாருடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது வழிமறித்த வனத்துறை அலுவலர் ரேஞ்சர் பெரியண்ணன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் இளம் பெண்ணை தரதரவென இழுத்துச் சென்று காலால் எட்டி உதைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இளம் பெண்ணின் ஆடைகளை கைகளால் கிழித்தும் மானபங்கப்படுத்திவிட்டு நடுக்காட்டில் குழந்தையோடு விட்டுவிட்டு சென்றுள்ளனர். தற்போது பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஏரியூர் போலீசில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. ஆத்திரமடைந்த ஏமனூர் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வழியில வந்து வழி மறைச்சு அந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளிட்டு இழுத்துட்டு போறாங்க. ஒன்றும் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டு அவர் மேல கொண்டு போய் ஈவினிங் 6 மணிக்கு இந்த தருமபுரி கோர்ட்ல வந்து அந்த ஹேண்டில் பண்றாங்க. இது என்ன சார், என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நானும் எங்கள் மாமனார் என் குழந்தை 3 பேரும் வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஃபாரஸ்ட்டுக்காரங்க 20க்கும் மேற்பட்டோர் வந்து வழிமறித்து என்னையும் என் குழந்தையும் அடித்து விட்டு எங்கள் மாமனாரையும் அடித்து காரில் இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னையும் என் பையனையும் கத்த நடு ஃபாரஸ்ட்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. இது மாதிரி தான் ஃபாரஸ்ட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனிடையே புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டவர்கள் ஏரியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிய கோரி போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது.